வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க சென்னா மசாலா செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். கொண்டக்கடலை நைட்டே ஊற போட்டு லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் அதிலே போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கேங்க. வாய்வு இருக்காது. இந்த பாருங்கள், இந்தமாரி நல்லா வெந்து போயிடணும். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன். வெங்காயம், தக்காளி, வெங்காயம் எடுத்துருக்கேங்க. கொஞ்சோண்டு ஜீரகம், கரம் மசாலா பவுடர் நம்மளை வீட்டில் தயார் பண்ணது, இதையும் போட்டு நம்ம அரைச்சிட்டா வாசமாக இருக்கும். இலை அதெல்லாம் போட்டால் திப்பியாக குழந்தைங்கள்லாம் எடுத்து போட்டுருங்க வெளியில். அதனால் நம்ம இதை பவுட்ரு பண்ணி இதை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சோள மாவு கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க இப்போ வெங்காயம், தக்காளி இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிடலாம். இந்த பட்டை, மசாலா, மிளகாத்தூள் போட்டுடலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டு தாளிக்க வேண்டியது தான். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் போட்டு ஆயில் ஊற்றிருக்கேங்க. நம்ம இதை அரைச்சதை இதில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிருக்கேன், இதை நம்ம இதை ஊற்றிடலாம். இந்த பச்சை வாசனை போக நல்லா வதங்கணுங்க. உப்பு போட்டுடலாம். இந்த கொண்டக்கடலையில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் கம்மியாக போட்டுக்கோங்க, பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நம்ம கொண்டக்கடலையும் போட்டுடலாங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சோன்னே இறக்க வேண்டியதாங்க. கொத்தமல்லி போட்டு பச்சை கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்க வேண்டியதாங்க. நல்லா பச்சை வாசமாக நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சிடலாங்க. மசாலா, சென்னா மசாலா ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நம்ம இந்த சோள மாவு ஊற்றிடலாங்க. சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிடலாங்க. சென்னா மசாலா ரெடி ஆகிட்டு நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.